கறிவேப்பிலையில் நிறைய நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. இதை நல்ல வழியில் எப்படி இன்டேக்காக எடுத்துக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கருவேப்பிலை, இதுவும் அளவே கிடையாது, நிறைய இருந்துச்சுன்னா அரைச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்திருக்கேன், தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கதையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்க போகிறது இவங்க தான். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மிளகும் சீரகமும் சேர்த்த பிறகு நல்ல ஒரு வாசனை வரும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா தொக்கு போல் ரெடி ஆகிடும். இன்னும் இந்த குழம்பை இரும்பு கடாயில் வச்சு நல்லா சுண்ட வச்சதுக்கு பிறகு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு சும்மா அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.